அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டேவா, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய விலாக்லாம் இல்லை, சும்மா குட்டியோண்டு விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஃபீனுக்கு ஸ்கூல் லீவு. எதுக்கு லீவ் விட்டாங்கன்னு தெரியல, அவங்க ஸ்கூலில் தான் லீவ் இன்றைக்கி. அதனால நமக்கு லஞ்ச் செய்கிற வேலை இல்லையா, காலையில் கொஞ்சம் 8:30க்கு தான் எழுந்திரிச்சோம் எல்லாருமே. எழுந்திரிச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டில் எப்போயுமே தோசை மாவு இருக்கும்ல, அதில் ஒரு தோசையை ஊற்றிட்டு, பாப்பாவுக்கு முட்டை தோசை ரொம்ப பிடிக்குமா, அதனால முட்டையில் பெப்பரை போட்டு கொடுத்துருவேன். தனியாக பெப்பர் கொடுத்தா சாப்பிட மாட்டா. இந்த மாதிரி கொடுத்தா அந்த இருமல் அந்த மாதிரி இருக்காதா, அதனால தான். நேற்று நம்ம வீட்டில் தக்காளி குழம்பு வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதை வச்சுட்டு நானும் அஃபீனும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மத்தியானத்துக்கு என்ன குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சில டைம் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் இருக்கும், ஆனால் என்ன குழம்பு வைக்கணும்னு ஒரு ஐடியாவே வரவே வராது. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ஐடியாவும் வரவே இல்லை. நேற்று வேறு சாப்பாடு நைட்டு கொஞ்சம் மிச்சமாயிருச்சா, அது வேறு இருந்துச்சு. சரி தேங்காய் சாதம் செஞ்சிடலாம், ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டுன்னு சொல்லிவிட்டு அதே செஞ்சுட்டேன். சாப்பாடையும் சூடு பண்ணிவிட்டு தேங்காயும் பூ எடுத்து வச்சுட்டு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கடுகுளுந்த பருப்பு, கடலப்பருப்பு, நம்ம வீட்டில் நட்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கலாம். பட்டை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேங்காய் பூவை எடுத்துகிட்டு அதையும் 2 மினிட்ஸ் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வாசனையாக இருக்குமா. இன்றைக்கி நான் தாளித்ததே தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெயில் இந்த சாப்பாடு செய்யும்போது ஒன்றுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருந்தோம்னா சாப்பாடு, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா மத்தியானத்துக்கு சூப்பராக தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு சைடிஷ் கண்டுபிடிக்கணும்ல. நம்ம வீட்டில் காலிஃப்ளவர் இருந்துச்சு, அதை வச்சு காரமாக ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறேன். உங்களுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா செய்யும் போது மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். பிரியவே பிரியாது மசாலா. ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு பூச்சி இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதனால் சுடுதண்ணியில் போட சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இந்த சைஸில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இதை விட குட்டியாக வேணுன்னா கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுடுதண்ணியில் போட்டுட்டு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மசாலா போட்டுடலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம எம்புட்டு காரம் சாப்பிடுவோமோ தகுந்த மாதிரி மிளகா பொடி. நான் வந்துட்டு ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குமா, அதனால. நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல கரம் மசாலா, அப்புறமா கடலை மாவு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மாவுமே கொஞ்சம் அளவாக போட்டுக்கலாம், ஏன்னா ரொம்ப மாவாக போட்டோன்னு வைங்களேன், காலிஃப்ளவர்லேயே மாவு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடையில் விற்கிறவங்க நிறையா போடுவாங்க, நம்ம வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுட்டு அதை பரட்டி வச்சாச்சு. ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி கேட்டுட்டு இருக்காங்க. சரி இன்றைக்கி எப்படியா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதை தான் செஞ்சுட்ருந்தேன். ஒரு கப் வந்துட்டு துவரம் பருப்பு, இது ரேஷன் கடை பருப்பு தான், ஆனால் இதில் செஞ்சாலுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அப்புறம் ஒரு கப் வந்துட்டு பாசிப்பருப்பு, அதே குவான்டிட்டி எடுத்துக்கணும். ஒரு கப் துவரம் பருப்புனா ஒரு கப் பாசிப்பருப்பு, அரை கப் வந்துட்டு பொரிக்கடலை எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்தா தான் நம்ம 1 மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ பாசிப்பருப்பும் துவரம் பருப்பையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்ததுக்கப்புறமா பொரிக்கடலைனா பொட்டுக்கடலை, சில பேருக்கு பொரிக்கடலைன்னு சொன்னால் தெரிய மாட்டேங்குது, அதனால் பொட்டுக்கடலை வந்துட்டு ஒரு அரை கப் போட்டிருக்கேன். இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது லைட்டாக வறுத்தாலே கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இதையும் போட்டுட்டு கொஞ்சமாக வரமிளகா, நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதிகமாக போட்டுக்கலாம். இதோட வந்துட்டு உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 12 பல் பூண்டு நான் போட்டிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பில்லை. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் முறுமுறுன்னு வேணும்னா ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வறுத்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இதில் முக்கியமாக பெருங்காயம் போடணும். பெருங்காயத்தை வந்து நம்ம எண்ணெய், நெய் எதில் வேணால் வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் வறுத்துருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அந்த எண்ணெய் இல்லாமல் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறுமுறுன்னு ஆற அளவுக்கு நம்ம வறுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், சாப்பாடில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். காலையில் நம்ம பாப்பாக்கெலாம் லஞ்ச் கொடுத்து விடுவோம்ல, அப்போ சில டைம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம்னா இந்த ஒரு பொடி மட்டும் இருந்தால் போதும். நம்ம சாப்பாடை வச்சுட்டு நெய்யில் போட்டு கிளறி கொடுத்தோம்னா பாப்பா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நமக்கு பசிக்கும்ல, சாப்பிட்ற டைம் வந்துருச்சுல, அதனால் பக்கோடா பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களே பாருங்களேன், மசாலா பிரிஞ்சே வராது. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவரை போட்டுட்டு இப்போ வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நம்ம காலிஃப்ளவர் பக்கோடாவும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் வச்சுக்கலாம், இப்படி தான் இருந்துச்சு. என்னோடய குட்டியோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்படி தான் எனக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இனிமேல் நம்ம அஃப்ரா பாப்பாவுக்கு சாப்பாடு விட்டணும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.